இன்னைக்கு நம்ம 2025ல வெளியான பிராங்கென்ஸ்டைன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. கண்டிப்பா திருப்திப்படுத்தும். வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் மச்சான் என்னத்த காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்ட கப்பலை காட்டுறாங்க. கேப்டன் வந்து சீக்கிரமா வேலையை பாருங்கயா, இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பணும், நமக்கு தொடர்ந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற வேலை பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து வீட்டுக்கு போகணும், அதுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கேப்டன் அப்படின்ற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டபாரு ஒரு சத்தம். என்னடா சத்தம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் குழுல இருந்து ஒரு சிலர் மட்டும் போயிட்டு அந்த வெடிச்ச இடத்தை போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த பனிப்பிரதேசத்துல நாய்களை வச்சு தான் டிராவல் பண்ணுவாங்க. அந்த வண்டி உடஞ்சு போயிருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பர்சன் வந்து படுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ரொம்ப முடியாத நிலைமையில இருக்கிறாரு. ரொம்ப அடிலாம் பட்டிருக்குது போல் இருக்குது. இந்த நேரத்துல பக்கத்துல ஒரு குற்றமான சத்தமும் கேட்குது. இப்ப கேப்டன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிப்பட்ட மனுஷனை கூட்டிட்டு தன்னோட கப்பலுக்கு போறாரு. கப்பலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு கோரமான சத்தம் கேட்டுச்சு பாத்தீங்களா, அந்த கோரமான சத்தத்துக்கு சொந்தக்காரன் வந்து இந்த கப்பலை நோக்கி வரான். அப்பதான் தெரியுது கேப்டனுக்கு அது வந்து மனுஷனே இல்ல, ஒரு ஜந்து அப்படின்றத வந்து நம்ம கேப்டன் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பயங்கரமா சண்டை போடுது. இங்க இருக்கிற அந்த வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து போட்டு தள்ளுது. ரொம்ப கொடூரமா ஃபைட் பண்ணுது. இவங்க என்னதான் சுட்டாலுமே கூட அதுக்கு வந்து எந்த ஒரு அடியுமே பட மாட்டேது. திரும்பி திரும்பி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த ஜந்து வந்து விக்டர் அப்படின்ற மாதிரி பேரை சொல்லி அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னடா இந்த ஜந்து பேசலாம் செய்யுதே அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா பாத்துக்கு இருக்காங்க. எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய கப்பலை வந்து அந்த ராட்சச மாதிரி இருக்குது பாத்தீங்களா, அது வந்து தள்ளி விடுது. அது தள்ளி விடும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பீப்புளுமே வந்து அலறி போயிடுறாங்க. என்னடா இவ்வளவு பெரிய பவர் இருக்குது இதுக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சுட்டுறாங்க. சுட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு குண்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேப்டனுக்கு தெரிய வருது. கேப்டனுக்கு வந்து இதை சாவடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராட்சசன்மா இருக்குது பாத்தீங்களா, அதோட கால் கிட்ட வந்து சுட்டுறாரு. இப்ப இது பனிக்குள்ள விழுந்தது, இந்த பனியில விழுந்ததும் சீக்கிரம் செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம இதுக்கப்புறம் சேஃப் தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மயக்கத்துல இருந்தாரு பாத்தீங்களா, அவர் எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களை எத்தனை பேர் வந்து அது கொண்டுச்சுன்னு கேட்கும்போது 6 பேரு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்ன அது கிட்ட விட்டு நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கேப்டன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அது பனிப்புலியில வந்து தள்ளி விட்டோம்ங்க, அது வந்து சீக்கிரம் செத்து போயிடும் அப்படின்னு போது, எங்க அதுக்கு சாவே இல்லைங்க, சாகாவரம் இருக்கிற ஒரு ஜந்துங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்க அப்படின்னு போது, ஆமாங்க எப்படி நீங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க, அது சாகவே சாகாதுன்னு, ஏன்னா அதை கண்டுபிடிச்சதே நான் தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி பிளாஷ்பேக் தலைவன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஹீரோவோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோவோட பிளாஷ்பேக் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப வசதியான குடும்பத்துல இருக்கிறவர் போல் இருக்குது. அம்மா அப்பாக்காரர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃபாதர் போல் இருக்குது. இவருக்கு வந்து இந்த நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவருக்கு வந்து இந்த மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க. சின்ன வயசுலயே நிறைய கத்துக்கிட்டு இருக்காரு. தான் கத்துக்கிட்டதெல்லாம் வந்து அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா கேள்வியா கேட்டு கொலை பண்றாரு. இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இருக்கும். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து தப்பா சொல்லிடுவார் நம்ம ஹீரோ. அதனால அப்பா வந்து பயங்கரமா பனிஷ்மெண்ட் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதரா இவர் இருக்கிறாரு. ஹீரோட அம்மா வந்து ரொம்ப பாசகாரவங்களா இருக்காங்க. அவரை வந்து ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. பிரெக்னன்டாவும் இருக்கிறாங்க. ஒரு சமயத்துல பிரெக்னன்ட் வலி தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கத்துறாங்க. இப்போ அப்பாக்காரரை வந்து நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அப்பா அம்மா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து வேலைக்கு கிளம்புற நேரத்துல என்னடா அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அம்மாக்காரி வந்து பாக்குறாங்க. பிரசவம் நடக்குது. அம்மாக்காரி செத்து போயிடுறாங்க. ஒரு பையன் பிறக்கிறான். அதாவது நம்ம ஹீரோவுக்கு தம்பி. தன்னோட வாழ்க்கையில அம்மாக்காரி தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நினைச்ச நம்ம ஹீரோவுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அம்மா செத்தது வந்து தாங்கிக்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பாக்காரருக்கு வந்து பெருசா அண்ணங்காரனை பிடிக்கல. தம்பியை தான் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ விக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா கொண்டு நீங்க தானே, நீங்க கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னடா கொண்டேன், இயற்கைடா அது, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு போது, இந்த இயற்கையை நான் மிஞ்சி காட்டுறேன், மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு சபதத்தை எடுக்கிறாரு. இப்போ ஹீரோவுக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து மரண தேவதையே வந்து நான் உனக்கு வரத்தை கொடுக்குறேன், சாகா வரத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கனவு மாதிரி வருது. அதே சமயத்துல இந்த பக்கம் நிகழ்காலத்துல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பனியெல்லாம் உடைச்சிட்டு இந்த ராட்சசன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோட இன்னொரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது வந்து அவர் இந்த சாவே இல்லாத ஒரு வரத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்டுபிடிப்பு வந்து மக்கள் கிட்ட வந்து காட்டிட்டு இருக்காரு. அதாவது இந்த குழு கிட்ட வந்து காட்டிட்டு இருக்காரு அவரோட அந்த ஃபண்டுக்காக. அப்போ வந்து எல்லாருமே இது வந்து இயற்கைக்கு எதிரானது, கடவுளோட படைப்புல வந்து மரணம் ஜனனம் இதெல்லாம் வந்து கடவுளோட கையில தான் இருக்குது, நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அவர் பேட்டரி மூலியமா வந்து இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து ஒருத்தர் மட்டுமே வந்து ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காரு. மத்த எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ஆப்போசிட்டா கருத்து தெரிவிச்சுட்டு, இதை வேண்டாம், இது பேன் பண்ணுங்க, கடவுளுக்கு எதிரான செயலெல்லாம் நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அறகுறையான சடலத்தை தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த குழு கிளம்பிடுது. இப்ப ஹீரோக்கு மாதிரி சோகமாயிருது. இந்த சமயத்துல அந்த குறுகுறுன்னு பார்த்தாரு பாத்தீங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச்ச கொடுத்துட்டு இருக்காரு. உங்க தம்பிக்காரர் வந்து இந்த லெட்டர் கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தம்பி வரப்போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இந்த லேண்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட நம்ம ஹீரோ விக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்னோட இந்த கண்டுபிடிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஆற்றல் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அதுக்கு பேட்டரிக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு சக்சஸான ஃபார்முலாவா அமையும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னால முடிஞ்ச ஃபண்டோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் கொடுத்து அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இந்த சமயத்துல வந்து ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது, ஆனா நான் தனியா ஒர்க் பண்றது தான் பிடிக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு ஃபேக்டரி இருக்குது ஒதுக்குப்புறமா, அந்த ஃபேக்டரியில இருந்து ஒரு டனலும் இருக்குது, தேவையான எல்லா பொருளுமே நாங்க வந்து எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன லாபம் அப்படின் போது,
அத பின்னாடி சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடர் சொல்றாரு. சரி ஓகே நமக்கு இந்த கண்டுபிடிப்புக்கான வேலை நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுட்டு அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இந்த சமயத்துல தம்பிக்காரன் இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து அங்க வந்துருவான். இவனுங்க வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறானுங்க போல இருக்குது. கட்டி பிடிச்சி பேசிக்கிறாங்க, எப்பரா இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க பாசமா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இந்த சமயத்துல தம்பிக்காரன் வந்து தன்னோட ஃபியான்சியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றான். அந்த பொண்ணு இவங்களுக்கு எல்லாம் மேல வித்தியாசமா இருக்குது. இந்த எலும்பு கூடு இருக்குது பாத்தீங்களா, அந்த எலும்பு கூட வச்சுட்டு ஏதோ பாத்துட்டு இதுதான் அந்த பொண்ணோட இன்ட்ரோவாவே இருக்குது. அந்த பொண்ணு வந்து அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, பேசிக்கிறாங்க. இப்ப ஹீரோனியை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப அடப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க, நல்லா பேசுறாங்க. தம்பிக்காரனை இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு அண்ணங்கார வந்து இந்த பொண்ணு கிட்ட பேசுறதையே ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கிறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு கனெக்ஷன் வருது, டான்ஸ் ஆடுறது, நல்லா வந்து வெளியே சுத்துறது, பேசிக்கிறது, அந்த மாதிரிலாம் இவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேரக்டர் தான் இந்த படத்திலேயே இருக்குது. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விக்டர் இந்த ஆராய்ச்சியை வந்து ரொம்ப தீவிரமா பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சமயத்துல ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பட்டாம்பூச்சி வந்து நம்ம விக்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு புடிச்சு கொடுத்திருப்பாரு. இப்போ நான் இந்த நிலைமையில தான் இருக்கிறேன், எனக்கு பெருசா விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் முடிவு எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் கூட இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பின்தொடர்ந்தே வராரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. மோஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்ல வந்து ஈடுபடும் போது தான் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து புதிய கற்பனைகள்லாம் வரும். அதே போல நம்ம ஹீரோக்குமே ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, முதுகு தண்டு வடத்துல இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து சமச்சீரா செய்யாம கண்ணாபின்னான்னு செஞ்சிருப்பாரு. இப்ப சமச்சீரா செஞ்சா இது வந்து ஒர்க் ஆகுதா பார்க்கலாம் போது கண்டிப்பா அது ஒர்க் ஆகுது. சோ இப்போ வந்து ஹீரோ வந்து இந்த மிஷின்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோட ஆராய்ச்சி வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. இப்ப லேடர் கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்ல வந்து வீரர்கள்லாம் இறந்துருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட உடல்ல வந்து ஒரு சிலரோட உடல்ல எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவரும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் தேவைப்படுற உடல்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவரோட ஆராய்ச்சி கூடத்துல வந்து போட்டிருக்காரு. இப்போ தனக்கு வேண்டிய அந்த உடலை வந்து தானே வந்து ரெடி பண்ணிக்கிறாரு ஹீரோ. ஒருத்தர்கிட்ட இருந்து தலையையும், ஒருத்தர்கிட்ட இருந்து காலையும், ஒருத்தர்கிட்ட இருந்து தாடையும், ஒருத்தர்கிட்ட இருந்து உடம்பையும் எடுத்து நம்ம ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பர்சனை உருவாக்குறாரு. அந்த உருவம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஜெயிண்ட் மாதிரி, ரொம்ப சாதாரண மனுஷங்களை விட ரொம்ப பெருசா இருக்குது. இதை வந்து நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்றாரு. அதோட இருதயத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேட்டரியே ஃபிக்ஸ் பண்றாரு. இடியோட அந்த பவர் வந்து இந்த பேட்டரியில பட்டுச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து நிரந்தரமான ஆற்றல் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதனால அதுக்கேத்த மாதிரி இந்த இடி வர பாதையை நோக்கி சில்வர்ல எல்லாம் இவர் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இடி ஸ்ட்ரைட்டா இந்த புதுசா ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த உடல் மேல படுறதுக்கான எல்லா வழியுமே இவர் வந்து சாத்தியக்கூறுகளையுமே பண்ணி வச்சிருப்பாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆராய்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணாரு பாத்தீங்களா லேடர், அவரை போய் பாக்குறாரு. ஆக்சுவலா அவர் எதுக்காக இதை சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் போல, முடியெல்லாம் கொட்டி அவர் வந்து விகுதா வச்சிருப்பாரு. சோ சாகா வரம் கிடைச்சிச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட இதயத்தையோ இல்ல மூளையோ வந்து இந்த உயிரினத்தோட நீ பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லங்க அது வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த சமயத்துல ரொம்ப வேகமா வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இடி மின்னல்லாம் வருது, ஒரே மழையா இருக்குது. இந்த சமயத்துல அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு எனக்கு நீ இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது, இல்ல சார் உங்களுக்கு வந்து ரத்தத்துல வந்து கலந்துருக்கும் அந்த கேன்சர், அதனால வந்து இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ரொம்ப உக்கிரமா பேசிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க மின்கடத்தி இருக்குது பாத்தீங்களா, அந்த பக்கத்துல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பள்ளமா இருக்கும், அந்த பள்ளத்துல வந்து நம்ம லேடர் வந்து விழ போறாரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து எவ்வளவு ட்ரை பண்ணி கை வழுவி என்ன பாத்தீங்கன்னா அவர் கீழே வந்துறாரு. இப்ப வந்து ஹீரோ பாக்குறாரு, இவர் வந்து மூளையெல்லாம் சிதறி வந்து செத்து போயிருக்காரு. இவர் இறந்தாலுமே கூட தன்னோட கண்டுபிடிப்பை விடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து இந்த ஆற்றல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இடி மின்னல் மூலியமா ஆற்றல் வந்து பயங்கரமா வருது அந்த உடம்புக்கு. இப்போ அந்த உடம்புல எவ்வளவான ஆற்றல் வருதுன்றதுக்கான ஒரு மானிட்டரும் இருக்குது. இப்ப ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆஹா இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் வந்துரும்டா அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பட் ஆனா வந்து அவர் என்ன ட்ரை பண்ணாலுமே வந்து அந்த உடல் எந்திருக்கவே இல்லை. அப்போ அவர் தெரிஞ்சுக்கிறாரு இது நம்மளோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தெல்லாம் டம்மு டம்முன்னு அடிச்சு நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ போய் தூங்கவும் செஞ்சுறாரு. ஐயோ என்னடா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. இந்த சமயத்துல தான் திடீர்னு வந்து அந்த பெரிய ராட்சச உருவம் வந்து நம்ம ஹீரோவை பாக்குது. ரொம்ப குழந்தைத்தனமா நடந்துக்குது. இவருக்கு வந்து தன்னோட கண்டுபிடிப்பு வந்து இவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. கட்டி தழுவிக்கிறாரு அந்த உருவத்தை. அப்புறம் கீழே அண்டர் கிரவுண்ட்ல கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு வந்து கட்டி போட்டு முடியெல்லாம் வெட்டி வர்றாரு. ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. எப்படியோ நம்ம ஹீரோ வந்து இது கண்டுபிடிச்சிறாரு. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு வசனுக்கு. அப்ப வந்து அது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, விக்டர் விக்டர்ன்ற ஒரு பேரை மட்டும் தான் சொல்லுது தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இதுக்கு மூளையே இல்லையா, அங்கீரிச்சா ஒன்னுத்துக்கும் நீ பிரோஜனம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறாரு. அதை அடிக்க செய்யறது, கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்குமே வந்து தான் இருக்கிறது பிடிக்கல. இப்போ இவர் கண்டுபிடிச்ச மாஸ்டர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து கத்தி எடுத்து வந்து கையில வந்து வெட்டிக்குது. இது ஏன்னா வந்து அதுக்கு என்னன்னே தெரியல, அதனால வந்து வெட்டிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போயிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிருகத்துக்கு வந்து அது சரியாயிருது. மிருகம்னு வச்சுக்கான ஒரு மான்ஸ்டர்னு சொல்லுவோம், அந்த மான்ஸ்டருக்கு வந்து சரியாயிருது. இதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு. ஓ இதுக்கு அடிப்பட்டாலும் வந்து சரியாயிடும் போல் இருக்குது அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த சமயத்துல தம்பிக்காரனும் தம்பியோட இந்த ஃபியான்சி இருக்கு பாத்தீங்களா ஹீரோயினி, அதுவும் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா வந்து இவ்வளவு நாளா வந்து அவரை காணுமே, அதாவது அந்த இன்வெஸ்டர் இருக்கா பாத்தீங்களா லேடர், ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியும் அந்த இடத்துல தான் அவர் இருப்பாரு. ஏன்னா அவர் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும் அந்த விஷயம் என்னன்றது. அதனால வந்து இவங்க ரெண்டு பேருமே வராங்க. தம்பிக்காரனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தன்னோட கண்டுபிடிப்பை புதுசா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் வாடா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கீழே அண்டர் கிரவுண்ட்ல இந்த கட்டி போட்டு வச்சிருப்பாரு நம்ம மிருகத்தை, அதாவது மான்ஸ்டரை. அந்த மான்ஸ்டரை பாக்குறதுக்காக போகும். அது ரொம்ப தன்மையா
முறையா வந்து இதை பார்க்கும். இந்த ஹீரோயினை பார்த்துட்டு அதோட கை உறையெல்லாம் ஓபன் பண்ணி கையை தொட்டு பார்க்கும். அதுக்கு வந்து ரொம்ப புதுவிதமா இருக்கும். ரொம்ப அமைதியான இது மிருகமா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்களும் வந்து தடவி கொடுக்குறாங்க. ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க அதுகிட்ட. இந்த நேரத்துல தம்பிக்காரனும் அந்த இடத்துக்கு வரான். இந்த மான்ஸ்டர் பார்த்ததுமே அவனும் ஆச்சரியப்படுறான். என்னடா ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்ட போலியடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பாராட்டி தள்ளுறான். ரொம்ப சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து ரொம்ப பெருமைப்படுத்துற விதமா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா நீ ரொம்ப சூப்பரா வேலை பார்த்திருக்கிற, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் போய் தூங்குறான். அன்னைக்கு ரைட்டு நடுராத்திரில நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் இருக்குது பாத்தீங்களா, அதாவது மிருகம் மாதிரி அந்த மனுஷன் அது பல்வேறு உறுப்புகள் சேர்ந்ததுனால அதை மான்ஸ்டர் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அதை பார்த்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜந்துவையே பாக்குறாங்க. அது தண்ணியில விளையாடிட்டு இருக்குது. அப்புறம் வந்து கிட்டக்க போய் பேசுறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அது ரொம்ப பாசமா இருக்குது போல. அதனால என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இலைய வந்து கிஃப்டா கொடுக்குது. அதையும் வந்து இவங்க ரொம்ப தன்மையா வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பேர் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது விக்டர்ன்ற ஒரு பேர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்குது. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புற நேரத்துல லாஸ்டா மேல போயிருவாங்க. இப்ப வந்து அது ரொம்ப தடுமாறி வந்து நம்ம ஹீரோயினியோட பேரை சொல்லுது எலிசபெத்னு. இந்த சமயத்துல ஹீரோகாரன் இருக்கான் பாத்தீங்களா, அண்ணங்காரன், அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான். எதுக்கு அந்த ஜந்து கிட்ட எல்லாம் பேசினா, அது ஒரு மண்ணு, அது ஒரு மூளையும் இல்ல மண்ணும் இல்ல, அது வந்து தட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து திட்டிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம பாசமா அதுக்கு எல்லா எமோஷனும் இருக்குது, நீ வந்து ஒழுங்கா ட்ரெயின் பண்ணினா அது கண்டிப்பா வந்து நல்ல விதமா நடந்துக்கும் அப்படின்னும் போது, ஓஹோ அப்படி சொல்றியா, நான் தான் அவனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னும் போது, நீ ஒன்னும் கடவுள் ஆயிட மாட்ட, நீ வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான், நீ வந்து கண்டுபிடிச்சிருக்க அவ்வளவுதான தவிர வந்து நீ ஒன்னும் கடவுள் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டிட்டு அங்க இருந்து போயிடறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து என்ன ஆகுறான்னு பாத்தீங்கன்னா, என்னைய நீ வில்லனா ஆக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜந்துவை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இறுக்கமா கட்டி போட்டு அதை வந்து கொடுமைப்படுத்துறாரு. இப்ப அந்த ஜந்து வந்து உருண்டுது. இதை பார்த்து நம்ம ஹீரோவே பதறி போயிடுறாரு. கம்பியெல்லாம் ஒடிக்கிற அளவுக்கு அது சத்தி இருக்குன்றத வந்து நம்ம ஹீரோக்கு வந்து புரிய வச்சிரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பதறி போயிட்டு, ஆஹா நம்மளோட மிஷன்ல நம்ம தோத்துட்டோம்டா, இது வந்து ஃபெயிலியர் கண்டுபிடிப்பு அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுட்டு தன்னோட தம்பிகிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இந்த ஜந்துவை வந்து நம்ம வச்சிட்டு இருந்தா வந்து நமக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதனால இதை வந்து கொன்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தம்பிக்காரர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணவர் வந்து லேண்டர் தான், அவர் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிப்போம் அப்படின்னும் போது நம்ம லேண்டரை வந்து செத்து போயிட்டார் இல்லையா, அவரோட அந்த சடலத்தை என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஐஸ் கட்டியில வச்சிருப்பாரு. இதை தம்பி கிட்ட காட்டுறாரு. இப்போ நம்ம தம்பிக்காரன் என்னடா பண்றது அப்படின்னு கேட்கும்போது அண்ணகாரன் சொல்றான், நீ உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணகாரன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு தம்பி இந்த விஷயத்தை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு வந்து ஏதோ தப்பா படுது. அதனால வண்டியை நிறுத்துறீங்களா, தயவு செஞ்சு நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நிறுத்துறீங்களா இல்ல கீழே விழுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா நீ கடைசியா என்னோட பேரை தவிர வேற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லு, நான் உன்னை வந்து காப்பாத்துறேன், உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஆயில ஊத்தி ஒரு வந்து கொளுத்தி இந்த இடத்த வந்து டிஸ்ட்ராய் பண்ணுன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. என்னோட பேரை தவிர வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எலிசபெத்னு அந்த மிருகம் வந்து சொல்லுது. இதை கேட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான பெட்ரோல் அங்க ஊத்தி இந்த சமயத்துல தான் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கொளுத்துவாரு. இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா அவர் அடுத்த வார்த்தையை பேசுறாரு, ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா என்ன இப்படி பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி சங்கடமா போயிடும். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த பெட்ரோலா ஊத்திட்டு வெளியே வந்தார் பாத்தீங்களா, அப்போ வந்து அந்த பிளாஸ்ட் வந்து ரொம்ப உக்கிரமாகுது. இந்த மிருகம் வந்து ரொம்ப ஓடு கத்துது, நம்மளோட ஹீரோ பேரோட சொல்லி கத்துன்னு கத்துது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கண்டுக்காம என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வெளியே வந்துறாரு. இந்த பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளாஸ்டா இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்குமே அடிபட்டுறது, காலெல்லாம் பயங்கரமான அடி. இப்ப ஆசையா நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா கண்டுபிடிப்பு வந்து வேஸ்டா போயிருச்சு இல்லையா, ஏன்னா வந்து அந்த மிருகம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேதுன்னு அவரா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கற்பனையில வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. இந்த சமயத்துல பிரசன்ட காட்டுறாங்க. அப்ப கேப்டனை வந்து கொடுறதுக்காக அந்த ஜந்து வந்து கிட்டத்தட்ட சாகடிக்க போகுது. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்காரர் சொல்றாரு, உனக்கு நான் தானே வேணும், என்ன எடுத்துக்க, தயவு செஞ்சு அவங்களெல்லாம் விட்டுற, அவங்கள எதுவும் பண்ணாதன்னு போது, டேய் நீ ஒன்னும் நல்லவளா இல்ல, நல்லவ மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கதை சொன்னால, இப்ப நான் ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் ஒரு கதையை சொல்லுது. நம்ம ஹீரோக்காரர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, மான்ஸ்டர் வந்து கட்டி போட்டு தான் போயிருப்பாரு, கொளுத்தி விட்டுருப்பாரு. ஆனா ஒரு வழியா அது வந்து தப்பிச்சு எப்படியோ வந்து தண்ணிவிலலாம் விழுந்து வந்து வெளியே வந்துடும். இப்போ இந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கு ஒரு தூரமா காட்டு உள்ள இருப்பாரு. அங்க ஒரு மான் வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டு இருக்கும். அதே பழத்தை இவரும் சாப்பிடுவாரு. ரொம்ப அருமையா இருக்குதுன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு. இந்த சமயத்துல அந்த மானை வந்து டக்குன்னு வேட்டையாடுவாங்க, ரெண்டு பேரும் சுட்டு தள்ளுவாங்க. இவரையும் பார்த்து நிறைய சுடுவாங்க. ஆனா இவருக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது. இப்போ வந்து ஒளிஞ்சிட்டு வந்து அந்த வேட்டையாடுற கும்பல் இருக்கிற அதே வீட்டுக்கு வந்து இவர் கீழ் பக்கத்துல வந்து பேஸ்மெண்ட்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. இப்போ வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து புதுசா ஒரு உருவத்தை பார்த்தோம், அது கரடி மாதிரியும் இல்ல, மிருகம் மாதிரியும் இல்ல, அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோவுமே வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு. வீட்லயே பார்வை சரியா தெரியாத ஒரு வயசான பெரியவர் இருப்பாரு, ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அந்த குட்டி பாப்பாக்கு வந்து எழுத்துக்களை பத்தியும் வார்த்தைகளை பத்தியும் அந்த வயசானவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்த்த இந்த ஜந்து இருக்குது பாத்தீங்களா, இதுவுமே கத்துக்க ஆரம்பிச்சது, மொழியை கத்துக்க ஆரம்பிச்சது, எப்படி பேசணுன்றதையும் தெரிஞ்சுக்குது. அப்படியே நாட்கள் ஓடுது. இந்த நாட்கள் ஓடுறதுல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம ஏதாவது பிரோஜனமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப்லாம் பண்ணுது. விறகுலாம் வந்து தேவைப்படுதுன்றதுனால என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுவே வந்து விறக ரெடி பண்ணி வந்து கொடுக்குது அவங்களுக்கு. இது வனதேவதை தான் நமக்கு பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த குடும்பம் நம்புது. தொடர்ந்து நிறைய இந்த குடும்பத்துக்காக உதவி பண்ணுது. அப்படியே நாட்கள் ஓடுது. அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டு மந்தைகளை வந்து நரிகள் பூந்துரும். அது வந்து கடிச்சு தின்னுட்டு இருக்கும். இந்த சமயத்துல வந்து இந்த வேட்டைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நரிகளை வந்து சுட்டு தள்ளுவாங்க. இப்பதான் இந்த ஜந்துவுக்கு வந்து வாழ்க்கைனா என்ன புரியுது. ஆடுகள் வந்து அப்பாவியான ஆடுகளா இருந்தாலுமே கூட அதோட தேவைக்காக வந்து நரி கொள்ளுது, நரிகளை வந்து மனுஷன் கொள்றான் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கிறத வந்து நம்ம மான்ஸ்டர் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்குது. வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்து குளிர்காலம் ஓவரா ஆகிறதுனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பம் வந்து நாங்க வந்து ஊருக்கு உள்ளார போறோம், நீங்க வரீங்களான்னு கேட்கும்போது அந்த வயசானவர் மட்டும் என்ன சொல்றாருன்னு
பாத்தீங்கன்னா, இல்ல நான் வரல. வனதேவதை வந்து எல்லா ஹெல்ப்புமே நமக்கு பண்ணிட்டு இருக்குது. அதனால நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ற மாரி அந்த தாத்தாக்காரர் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டு போயிடுறாங்க. இந்த தாத்தா வந்து வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த மான்ஸ்டர் இருக்குது பாத்தீங்களா? அந்த மான்ஸ்டர் வந்து அந்த தாத்தா கிட்ட போய் பேசுது. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, "பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சேஃப்டிக்காக வந்திருப்பீங்க. இந்தாங்க என்னால விருந்தோம்பல் பண்ண முடியாது. நீங்களே எடுத்து சாப்பிட்டுக்கங்க. எனக்கு கண் பார்வை தெரியாது." அப்படின்ற மாரி அந்த தாத்தா சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா கிட்ட வந்து ரொம்ப பேசி பழகுது. இந்த மான்ஸ்டருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அந்த தாத்தாக்கு தெரியாதனால அவருமே வந்து ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு. அப்ப வந்து நெறைய புக்ஸ் எல்லாம் குடுக்குறாரு. ஆதாம் ஏவாள் பத்தின கதைகள். அப்புறம் வந்து நெறைய புக்ஸ வந்து இந்த ஜந்துவே வந்து படிக்க ஆரம்பிக்குது. தான் யாருன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து முயற்சி பண்ணுது. இப்ப இந்த மாஸ்டர் வந்து இதெல்லாம் எனக்கு பயம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து என்ன பத்தி எனக்கே தெரியல அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம தாத்தா சொல்றாரு, "உனக்கு என்ன விஷயம் தான் ஞாபகம் இருக்கு?" அப்படின்னும்போது, "நெருப்பு, அப்புறம் பூமி, மண்" அப்படின்ற மாரி சொல்லுது. அப்புறம் ஒரு பேர சொல்லுது. அதுதான் விக்டர். நம்ம ஹீரோவோட பேர சொல்லுது. இப்போ அந்த தாத்தாக்காரர் சொல்றாரு, "இந்த பேரு மூலியமா தான் உனக்கு எல்லா வழியும் பிறக்கும். அந்த பேர பத்தி யோசி. உனக்கு ரூட் தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்க வந்து உருவாக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு வந்து பாக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் மூலியமா ஹீரோவோட அட்ரஸையும் நம்ம மான்ஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிரும். இப்போ அந்த மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரு தான் எப்படி உருவாக்கப்பட்டிருந்தத வந்து அந்த ஜந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 2வும் கூட. தான் யாரு அப்படின்றத வந்து அந்த ஜந்து தெரிஞ்சுக்குது. இந்த நேரத்துல அந்த தாத்தாக்காரருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நரிங்களா சூழ்ந்து வந்து அவர கடிச்சு கொதறுது. இப்போ வந்து இத பார்த்த டென்ஷனான அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உக்கிரமா அந்த நரிங்கள வந்து அடிச்சு கொல்லுது. கிட்ட வந்து தாத்தாவ பார்க்கும்போது தாத்தா அடிபட்டு ரொம்ப ஒரு மாரி இருக்காரு. இந்த சமயத்துல வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்குது. அழுதுகிட்டே சொல்லுது. முதல் முறையா மான்ஸ்டர் அழுவுது. அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, "நான் வந்து பிணக்குகையில இருந்து கிடைச்ச ஒரு ஜந்து. எல்லார போலயும் வந்து இயற்கையா வரல. நான் ஒரு மனுஷனோட கண்டுபிடிப்பு" அப்படின்னு சொல்லி அந்த ஜந்து அழுகுது. இத பார்த்த நம்ம, "நீ சாதாரண மனுஷன் இல்ல அப்படின்றது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீ வந்து ரொம்ப அன்பானவன். நீ வந்து கவலைலாம் படாத. நீ ஒண்ணும் மான்ஸ்டர்லாம் இல்ல. நீ வந்து ரொம்ப பாசக்கார" அப்படின்ற மாரி சொல்லி அவர் வந்து தேத்திட்டு இருக்காரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சொந்தக்காரங்க பார்த்தீங்களா? அதாவது தாத்தாவோட சொந்தக்காரங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் வந்து தாத்தாக்கார வந்து அடிச்சு கொன்றுக்கான் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன வந்து சுட்டு தள்ளுறாங்க. கண்ணுலயே சுடுறாங்க ஹீரோவுக்கு. கண்ணெல்லாம் நொல்ல கண்ணு மாரி ஆகுது. அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் வந்து பொறுக்காம என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தரோட வாயவே கிழிச்சுறாரு. மத்த 2 பேர் அமைதியா இருக்கிறானுங்க. இப்ப இந்த சமயத்துல இவர் சரி தப்பிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு இருக்காரு. இவனுங்க வந்து சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப உக்கிரமா சுட்டு இவர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செத்தே போயிட்டாரு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு போயிடுறானுங்க. ஒரு சில நாள் கழிச்சு மான்ஸ்டருக்கு திரும்பவும் உயிர் வந்துருது. இப்போ என்னடா சாக கூட நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்து தனிமையை உணர ஆரம்பிக்கிறாரு. இந்த தனிமையை வந்து போக்குறதுக்கு வழியே இல்லையா? மனுஷனோட மிகப்பெரிய வலி, துன்பம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவுனா அது வந்து மரணம் தான். அந்த மரணம் நமக்கு வரலையே. இதுக்கு காரணமான அந்த விக்டரை நம்ம விடவே கூடாது அப்படின்ற மாதிரி மாஸ்டர் முடிவு எடுக்குது. விக்டரை தேடியும் போகுது. இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னு கூட. இந்த சமயத்துல வந்து ஹீரோட தம்பிக்காரனுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவை வந்து பாக்குறதுக்காக இந்த மான்ஸ்டர் வருது. இப்ப மான்ஸ்டர் பார்த்ததுமே நம்ம ஹீரோ சொல்றாரு, "என்னடா நீ பொழைச்சிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா பேசியிருக்காரு. அப்ப அந்த மான்ஸ்டர் சொல்லுது, "என்ன போலயே வந்து ஒரு லேடி மான்ஸ்டரை எனக்கு உருவாக்கி கொடு" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி ஒரு குட்டியை போடுவீங்க, அதுவும் சாகாம இருக்கும், இந்த உலகத்தையே அழிப்பீங்க, இதெல்லாம் நான் செய்யணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பண்ண முடியாதா" அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இத பார்த்த அந்த மான்ஸ்டர் வந்து அவரை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துது. இந்த சத்தத்தை கேட்ட நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்துட்டு மான்ஸ்டர் பார்த்துட்டு, "நீ இன்னும் சாகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து தொட்டு பார்த்து ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, "இதுக்கு மேல உன்னை விட்டா சரிப்பட்டு வர மாட்டாடா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் வந்து சுற்றுவாரு. ஆனா அதை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குண்டடியை வந்து தான் வாங்கிப்பாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, மான்ஸ்டர் தான் ஹீரோயினை சுட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் தேடி கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கட்டளை போடுவாரு. இப்ப எல்லாருமே வந்து அதை கொல்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இப்ப மான்ஸ்டர் ரொம்ப உக்கிரமாக்கி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு தள்ளும். இதுல தம்பி காரணமே அடிபட்டு ஒரு சைடுல வந்து ஒரு பலகை மாதிரி இருக்கும். அதுல இடிபட்டு அவனும் வந்து கீழே விழுந்துருவான். கிட்டத்தட்ட சாவர கண்டிஷன்ல இருப்பான் போல இருக்குது. அந்த மாதிரி அடிபட்டு இருக்கும். இந்த சமயத்துல இறக்குற தருவாயில இருக்கிற ஹீரோயினியை கூட்டிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிருது. இப்ப அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து அந்த ஹீரோயின் சொல்லிடுது, "எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ வந்து மான்ஸ்டர்லாம் கிடையாது. நீ ரொம்ப நல்லவன்" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு தன்னோட காதலின்னு சொல்லிட்டு அங்க செத்து போயிருவாங்க. இதை பார்த்த நம்ம மான்ஸ்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே சமயத்துல வந்து தம்பிக்காரன் வந்து அண்ணனை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவான், "அண்ணா உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். நீ ஒரு மான்ஸ்டர்" அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் அங்கேயே அப்படியே செத்து போயிருவான். இந்த சீன்லாம் வந்து உண்மையிலேயே அருமையா இருக்கும். மான்ஸ்டரா இருக்கிறது வந்து இதய தளவுல வந்து மனுஷனாவும், மனுஷனா இருக்கிறவன் வந்து இதய தளவுல வந்து மான்ஸ்டரா இருக்கிறது தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா விக்டர், அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் கொண்டே திருவன்னு சொல்லிட்டு அது இருக்கிற குகை பக்கம் வரான். இதுதான் இந்த படத்தோட ஆல் இஸ் லாஸ்டும் கூட. இதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்ல, அதை கொண்டாதான் நமக்கு வந்து தீர்வு அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்ணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அதை கொல்ற முயற்சியில வந்து ஈடுபட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியா அந்த மான்ஸ்டரும் பாத்துறான். அந்த மான்ஸ்டர் ஆல்ரெடி உக்கிரத்துல இருக்குது. இப்ப நான் என்ன வந்து கொலை பண்ணணும்னு நினைச்சலடா, இல்ல நான் உன்னை பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது அங்க இருந்து கிளம்புது. ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அதை வந்து சுட்டே திருவன்னு சொல்லிட்டு பின் தொடர்ந்து சுட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சாவடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை பண்றாரு. அப்புறம் டைனமிக் பாம்பெல்லாம் வச்சு கொல்றதுக்காக முயற்சி பண்றாரு. சரி ஓகேடா, உனக்கு என்ன கொல்லணும், எனக்கு வந்து பாம்பு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சண்டைலாம் நடக்கும். கத்தியால வந்து மான்ஸ்டர்லாம் குத்தும் அவரை. அதெல்லாம் வந்து வேற கதை. இப்போ என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைனமிக் பாம்பை
பேசாம வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போடா, எவ்வளவு தொலைவு உன்னால ஓட முடியுதோ அவ்வளவு தொலைவு நீ ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே வெடிக்கட்டும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவது அது செத்துறோம்னு பாத்தீங்கன்னா அப்பயும் அந்த மாஸ்டர் வந்து சாகாது. மாசா வந்து அந்த மாஸ்டர் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி டெரிஃபிக்கா இருக்கும். இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. நம்ம ஹீரோவுக்கு வந்து அடிக்கு மேல அடிபட்டதுனால அவருமே வந்து உடல்நிலை வந்து மோசமாயிரும். அந்த பனி பிரதேசத்துல கடைசியா வந்து இவங்க சண்டை போட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த சமயத்துல தான் வந்து அந்த கப்பல்ல இருக்கிறவங்க வந்து இவங்களை பார்த்திருப்பாங்க. இவர் வந்து காப்பாத்தி கூட்டு போயிருப்பாங்க. இப்ப கேப்டனுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காரு. நான் அப்படி உன்னை வந்து கஷ்டப்படுத்திருக்க கூடாது, நான் உன்னை உருவாக்கி இருக்கவே கூடாது, உனக்கு வந்து மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டேன், அது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இப்ப சாக போறேன், என்ன மன்னிச்சிருவியா, நான் உன்னோட அப்பா தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா அவர் தானே கண்டுபிடிச்சாரு, அவர் தானே அந்த மாஸ்டருக்கு அப்பாவா இருப்பாரு, என்ன மன்னிச்சிரு மகனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தலையை கோதி கொடுக்குறாரு. இப்போ வந்து அந்த மாஸ்டர் வந்து ஃபீல் பண்ணி சரி ஓகே எனக்கு தான் வந்து சாவில்லாத வாழ்க்கை இருக்குது, நீயாவது சாக போற, ரொம்ப கொடுத்து வச்சுவையா நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாயா அப்படின்னு சொல்றாரு அந்த மாஸ்டர். உண்மையிலேயே வந்து இந்த சீன்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. இப்போ அந்த மாஸ்டர் முன்னாடியே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இறந்து போறாரு. ரொம்ப மன்னிப்பு கேட்டு ஒரு மன நிம்மதியோட அவர் போறாரு. ஆனா நம்ம மாஸ்டருக்கு தான் வந்து வாழ்க்கை இதுக்கப்புறம் தொடர்ந்து வாழ்ந்து தானே ஆகணும், அதுக்கு தான் மரணமே இல்லையா. இந்த சமயத்துல அது சுடுறதுக்காக இந்த கப்பல்ல இருக்கவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கேப்டன் வந்து இதெல்லாம் சுடாதீங்க, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாஸ்டர் கீழே இறங்கி கேப்டனுக்கு பார்வையிலேயே நன்றி சொல்லுது. அது மட்டும் இல்லாம வந்து இந்த கப்பல் வந்து பாறையில மாட்டிருக்கு பாத்தீங்களா, இது ஒரே புஷ்ல வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து கடல் உள்ள வந்து தள்ளி விட்டுருது. இப்போ அந்த கேப்டனுமே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குலாம் போங்கடா, இதுக்கப்புறம் வேலை எல்லாம் வேணாம், கொஞ்ச நாளைக்கு வந்து உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆரம்பத்துல வந்து இவரே என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா வேலை தான் முக்கியம் இருப்பாரு. இப்போ வந்து இந்த மாஸ்டரை பார்த்து அவருமே வந்து மனசு மாதிரி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து வீட்டுக்கு போக சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இப்போ இந்த மாஸ்டரை காட்டுறாங்க, அங்க பனிப்பொழிவோட அதோட முகத்தை காட்டுறாங்க. இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்றத வந்து அந்த மாஸ்டர் புரிஞ்சுக்குது. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. இந்த படம் சேவ் தி கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் இன் தி ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஜானர்லயும் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்ற ஒரு ஜானர்லயும் வருது. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. தொடர்ந்து இதே போல நிறைய வீடியோக்களை பார்க்க போறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.